தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக தாமரை சின்னத்திலே போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்டு இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களே, நீங்கள் அப்படி வாக்களிக்கின்ற பொழுது நன்றாக சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். யார் வெற்றி பெற்றால் இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் 50 ஆண்டு காலம் இந்த நாட்டில் இந்த திராவிட இயக்கங்கள் ஆட்சி செய்திருக்கின்றன. இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி எப்படிப்பட்ட வளர்ச்சியை கண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட கல்வி நிலையங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள், இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்களா என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் யார் வெற்றி பெற்றால் இந்த நாட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு ஆட்சி நடத்துவார்கள், யார் வெற்றி பெற்றால் இந்த அரசாங்கத்தால் கொண்டு வரக்கூடிய மாநில மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் மக்களை சென்றடக்கூடிய வகையிலே செயல்படுவார்கள். ஏனென்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களை பெருக்கிக் கொள்வது, அவர்களை வளர்த்துக் கொள்வது மட்டுமே அவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாமர மக்கள், ஏழை மக்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை இல்லாத ஒரு ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சிந்திக்கக்கூடியவர்களாக இந்த அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகம் மிகப்பெரிய முன்னேறிய மாநிலமாக மாறி இருக்க முடியும். அவர்கள் சிந்தனை எல்லாம் தன்னை வளர்த்துக் கொள்வது, தன்னுடைய குடும்பத்தை வளர்த்துக் கொள்வது, தன்னுடைய கட்சியை வளர்ப்பது என்ற ஒரே சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தலிலே கூட நீங்கள் பார்க்க முடியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களையும் ஆயிரக்கணக்கான பேர் துணையோடு ஒவ்வொரு அமைச்சரும் வந்து இங்கே தங்கியிருக்கின்றார்கள். நிம்மதியாக ஒரு வாக்காளர் கூட வீட்டில் உறங்க முடியாத ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு சேகரிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நினைத்திருந்தால் கூட இன்றைக்கு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி மிக வலுவான இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, தேசிய இயக்கங்களை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பல அரசியல் கட்சிகளிலே முன்னிலையை எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருந்த பல தலைவர்கள் இன்றைக்கு எங்கள் கட்சியில் இணைந்திருக்கின்றார்கள். பல திரைப்பட நட்சத்திரங்கள் எங்கள் கட்சியில் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் கொண்டு வந்து ஸ்ரீரங்கம் தொகுதியை இறக்கி இருக்க முடியும். ஆயிரக்கணக்கான பேரை வார்டுக்கு வார்டு பூத்துக்கு பூத்து எங்களால் இறக்க முடியும். இருந்தாலும் கூட மக்களுக்கு தொல்லை கொடுக்காத ஒரு அமைதியான பிரச்சாரமாக, அமைதியான வாக்கு சேகரிப்பாக எங்களுடைய வாக்கு சேகரிப்பு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்து வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஊழலுக்கு ஆதரவானவர்களா, ஊழலை ஒழிக்கக்கூடியவர்களா என்ற வகையில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அல்லது இளைஞர்கள் லட்சலைட்டுகளாக மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அதே போல இங்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய காமராஜர் அவருடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட பெரு தொழிற்சாலையை தவிர்த்து இங்கு எந்த விதமான தொழிற்சாலைகளும் முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியிலும் கூட தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி உங்களுடைய சிந்தனை புலமாதியாக சிந்தித்து இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு, இந்த நாட்டிற்கு எந்த அரசியல் இயக்கத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றால் நன்மை கிடைக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து தாமரை சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களை வெற்றி பெற செய்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய மத்திய அமைச்சர் இங்கே வந்திருக்கின்றார். அவரை பற்றி நீங்கள் எல்லாம் நன்றாக அறிந்திருக்க முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர்களும் இங்கே இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய அமைச்சர், ஒரே அமைச்சர் வந்திருக்கின்றார். அவர் சாதித்து காட்டக்கூடியவர். எப்படி காமராஜர் ஆட்சியிலே தமிழகத்திலே தொழிற்சாலைகளும் கல்வி நிலையங்களும் உருவாக்கப்பட்டதோ அதே போல எங்களுடைய தலைவர் அமைச்சர் அவர்களுடைய பொறுப்பில் இருக்கின்ற காலத்திலே தமிழகத்திலே உங்கள் இயக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், யாராவது ஒரு தலைவரை, ஒரு அமைச்சரை, ஒரு மாவட்ட செயலாளரை குறிப்பிட்டு தன்னலமற்ற வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னை வளர்த்துக் கொள்ளவில்லை, மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கவில்லை என்று எந்த ஒரு நபரையாவது குறிப்பிட முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு நேர்மாறாக மக்கள் பணத்தை பற்றி சிந்திக்காமல் மக்கள் வளர்ச்சியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் உங்களிடத்திலே வாக்கு கேட்பதற்கு வந்திருக்கின்றார். தமிழ்நாட்டை எந்த வகையிலே முன்னேற்ற முடியும் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்திருக்கின்றார். நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும்.
பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வெற்றி என்பது அகில இந்திய அளவிலே பேசப்படக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ வெற்றி பெற்றது என்று சொன்னால் இந்த ஊழல் இயக்கம் மாறி அந்த ஊழல் இயக்கம் வரப்போகின்றது, அந்த ஊழல் இயக்கம் மாறி இந்த ஊழல் இயக்கம் வரப்போகின்றது. 50 ஆண்டு கால ஊழல் அரசியலுக்கு, கொள்ளையடிக்கக்கூடிய அரசியலுக்கு, நாட்டு மக்களை பாதாளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் வர இருக்கக்கூடிய தேர்தலிலே நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.